ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர்போர்ட்டில் என்ன பொருள் கொண்டு போகணும், எந்த பொருள் கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹேண்ட் பேக்கில் என்னென்ன கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் செக்கின் பேக் வந்து நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணுன்னா, செக்கின் பேக்கேஜில் நம்ம மோஸ்ட்லி நமக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் கொண்டு போகலாம். ட்ரெஸ்ஸு, கொடை, பாத்திரம், பர்ஃப்யூம் பாட்டில், எண்ணெய், ஸ்நாக்ஸு, லட்டு, முறுக்கு அப்படின்னு நிறைய கொண்டு போகலாம். ஆனால் அந்த பேக்லோடைய வெயிட் வந்து எவ்வளோ 15 கிலோ மட்டும் தான் இருக்கணும். அதோட கூடின பொருள் கொண்டு போனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து ஒவ்வொரு ஏர்போர்ட்டை பொறுத்து ரேட் கூடலாம். நார்மல் வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா ரேட் வந்து 400 இல்லைன்னா 900 ரூபாய்க்குள்ள அவங்க வந்து ஃபைன் போடுறாங்க. எதெல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னேன், எதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். செக்கிங் பேக்கேஜில் வந்து அது வந்து செக்கிங்கில் போகும்போது என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பவர் பேங்க் வந்து இந்த பெரிய பவர் பேங்க் இருக்கலாம், அது கொண்டு போகக்கூடாது. பேட்ரி வந்து 100 SC வந்து கொண்டு போகக்கூடாது. வர அலோட் இல்லாத அனிமல்ஸையோ விலங்குகளையோ நம்ம வந்து கொண்டு போக தடைப்படுத்தி. இங்கேருந்து ஒரு விலங்கு வந்து நம்ம வேறு ஏதாவது நாட்டுக்கு கொண்டு போகணுன்னா அதுக்கு வந்து உரிய சீட்டு நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் கொண்டு போக முடியும், இல்லைனா விலங்குகளை கொண்டு போக முடியாது. வேறு என்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்னா பட்டாசு, பெட்ரோலு, அப்படி வந்து எது வச்சா வெடிக்குமோ அப்படிப்பட்ட திங்ஸ் வந்து கொண்டு போகக்கூடாது. ஹீட் அதிகமாகிற திங்ஸ் வந்து அங்கே அலோடு கிடையாது, அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிப்பாங்க. ரசாயன பொருட்கள் வந்து கொண்டு போகக்கூடாது. வேறு வந்து அனிமல் வந்து கொண்டு போக அங்கே அலோடு இல்லை. அது வந்து உங்களோட பெட்டாக இருந்தால் மட்டும் அதுக்கு வந்து உரிய சீட்டு இருந்து அது மூலம் அது வந்து கொண்டு போகலாம். வேறு விலங்குகள் வந்து கொண்டு போக அலோடு கிடையாது. என் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காதீங்க. இப்போ வந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தஷ்யா.